விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம மெயினாக எப்போ கும்பிடுவோம் அப்படின்னா ஆவணி மாதத்தில் வர சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லி வந்து நம்ம கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா ஆவணி மாதத்துக்கு முன்னாடி வந்து ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு ஏற்படுறங்காட்டி ஒரு சில கிளைமேட்டிக் சேஞ்சினால என்ன ஆகும் அப்படின்னா வந்து வெள்ளம் வந்து அங்கே இருக்கிற ஆற்றில் இருக்கிற தண்ணி மணல் எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக அடிச்சிட்டு போய் அந்த நீரும் மணலும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கடலில் வந்து கலந்துரும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து மக்களுக்கு குடிநீர் பிரச்சனைகள் தண்ணியோட பிரச்சனை வந்து நிறைய ஆயிரும். அதனால் மக்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா தண்ணி இல்லை அப்படிங்கிற வந்து இனி மழை வர வரைக்கும் தான் அவங்க வந்து வெயிட் பண்ணணும். அந்த காலத்தில் எவ்வளோ வந்து அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது இல்லையா. இதனால் பூமிக்கடியில் இருக்கிற நீர்நிலையுமே வந்து ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து இதை எப்படி நம்ம வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவு தான் என்னென்னா விநாயகர் சதுர்த்தி மூலமாக வந்து நம்ம அறிமுகப்படுத்திடலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட கணிப்பு. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து களிமண்ணால் ஆன விநாயகர் சிலையை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து நிறைய செய்கிறாங்க.